எல்லாருக்குமே மகேஷ் பாபுவுடைய நடிப்பில் வாரணாசி அப்படின்ற திரைப்படம் உருவாகுதுன்றது தெரியும். ஆனால் அந்த திரைப்படத்தை பற்றின அப்டேட்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஏன்னா படத்தை மெகா லெவலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய லெவலெல்லாம் பட்ஜெட் செலவு பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்படி ஏதாவது ஒன்று பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சேப்பா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். படத்துடைய வேலைகள் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சூடு பிடிக்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நிறைய நடிகைகள் இருக்காங்க. அந்த காஸ்டிங் தான் எப்போவுமே ராஜமௌழி அவர்களுடைய இயக்கத்தில் அந்த படம் பெரிய அளவில் பேசப்படுதுன்னா அதுக்கு அந்த காஸ்டிங் தான் ஒரு ரீசனாக இருக்கும். அப்படி இதில் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், பிரியங்கா சோப்ராவாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பாலிவுட் ஹீரோயின்ஸை ராஜமௌழி அவருடைய படத்தில் யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்காக. ஏன்னா ஹிந்தியில் அந்த படம் பெருசாக பேசணும் இல்லையா, அதனால் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா பிரியங்கா சோப்ரா ஆல்ரெடி இருக்காங்க. கூடவே தீபிகா படுகோனும் இந்த திரைப்படத்தில் ஆட் ஆன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வாரணாசி திரைப்படத்தில் ஒரு பெரிய பேஸ் ராமாயணத்தோடது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி இதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் புரியல. இந்த மகதீரா மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுத்து அந்த படத்தோடு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். அதை எப்படி இந்த திரைப்படத்தில் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரமாகவே நமக்கு இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன, அடுத்ததான் என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரிய வரும். லவ் டுடே டிராகன் டியூட் இது மட்டும் போதும்ப்பா, பிரதீப் ரங்கநாதன் யாருன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட்டான திரைப்படங்களாக தான் பார்க்கப்படுது. எல்லா படங்களுமே 100 கோடி அப்படின்ற மாதிரி வசூல். ஒரு சாதாரண திரைப்படமாக ரிலீஸ் ஆகி 100 கோடி ரூபாய் வசூல் அடிக்கிறதுன்றது இப்போ ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கே நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலையில் ரொம்ப ஈஸியாக அதை தொட்டுட்ருக்காரு. அப்படின்றதுனால இவர் கேட்கக்கூடிய கதைகளுமே ரொம்ப ஹெவியான கதைகளாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக இருக்கணும், எல்லாரோடையும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இப்போ அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கதைகளையும் கேட்டுட்ருக்காரு. அப்படி தான் இப்போ ஒரு கதையை கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கதைக்கு ஓகேவும் அவர் சொல்லியிருக்காராம். நம்ம எல்லாருக்குமே ரைட்டர் அப்படின்ற திரைப்படம் தெரியும் இல்லையா, ஃப்ராங்க்லினுடைய இயக்கத்தில் அவர் தான் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை பிரதீப் ரங்கநாதனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அடுத்ததான் இந்த படத்தை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு படத்துடைய வேலை இருக்குல்ல, இவரே இயக்கி நடிக்கிறாரு, வேறு 2 ஹீரோயின்ஸ் அப்படின்லாம் வேறு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படம் முடித்ததுக்கப்புறமா அடுத்ததான் இதில் ஜம்ப் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்றும் சாதாரணமாலாம் நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட கதை கேட்டாராம். ஆனால் அந்த 20 கதைகளுமே இவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இது ஹிட் ஆகுமா ஆகாதே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஆசோலேஷன்லேயே இருந்திருக்கார் போல். பட் இந்த கதையை கேட்டதான் கண்டிப்பாக இது நமக்கான கதை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே இறங்கிட்டதா சொல்கிறாங்க. சிரஞ்சீவியோடைய நடிப்பில், நயன்தாராவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் மனசங்கர வரப்பிரசாத் கரு. இந்த படம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் வசூலாக 300 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிரஞ்சீவி என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்துருந்துச்சு இல்லையா. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ நயன்தாரா கூட நடிச்சிட்டாங்க. அடுத்தது த்ரிஷாவோட ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி விஸ்வம்பரா அப்படின்ற படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மலிட்டி வசிஷ்தாவுடைய இயக்கத்தில் இப்போ விஸ்வம்பரா அப்படின்ற திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை முன்னாடி மே 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த டேட்டில் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜூலை 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு கேட்டால் படத்தில் இன்னும் வேலைகள்லாம் நிறைய முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் ரிலீஸ் டேட்டை முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக வேகமாக எல்லா வேலைகளையும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை இன்னும் மெருகேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது தான். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் படத்தில் மாற்றணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாற்றியும் இன்னும் இதுக்கு சான்றிதழ் வழங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துலேயும் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுவும் தாமதமாக தான் போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய 27ஆம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலையில் இப்போ இந்த படத்துடைய டைரக்டரான ஹெச் வினோத் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த படத்தை நம்ம சொன்ன மாதிரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 9th ரிலீஸ் ஆகும் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இப்படி ஒரு மாற்றம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல, ஆனாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து தான் ஆகணும். எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் நம்மளை மீறி நடக்குது அப்படின்னு வேறு வழி கிடையாது. இப்போ நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறோம். அது முடிஞ்சு அண்ட் சென்சார்லேயும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை ஃபெப்ரவரியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னவங்க இந்த படம் தள்ளி போனாலும் எப்போ இருந்தாலும் ஒரு பெரிய வசூல் இந்த படத்துக்கு காத்திருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றதுனால ரொம்ப கூலாகவே இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் ரொம்ப பொறுமையாக இருந்தாகணும் அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 2-3 மாதத்துக்கு ஃபீவர் இருக்கும்.
அதனால் இந்த படத்தை இப்படி ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னவோ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னா அது சென்சார் கமிட்டி தான் முடிவு பண்ணணும். இது மக்களுக்கு ஏற்ற படமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதே அவங்க தான். அதனால் நிறைய குழப்பங்கள் நடக்குது போல். பதான் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா சித்தார்த் ஆனந்தும் ஷாருக் கானும் சேர்ந்து இப்போ கிங் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஷாருக் கானுடைய பொண்ணு நடிக்கிறாங்க, தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க, ஜாக்கி ஷெராஃப் நடிக்கிறாங்க. இப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த படத்தை 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஜவான் அண்ட் டங்கி இது ரெண்டுமே நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது ஷாருக் கானுக்கு. இப்படி இருக்கும்போது அதே வரிசையில் இந்த கிங் திரைப்படமும் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. படத்துடைய ஷூட்டும் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் திரைப்படம் தான், சந்தேகமே இல்லாமல். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்டன்ஸை இதில் ஷாருக் கான் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி போய்கிட்டு இருக்கேப்பா இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஷாருக் கான திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஒன்றாவது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும், ஆனால் எண்டில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைமுக்குள்ளே இந்த படத்தை பற்றின நிறைய டாக்ஸ் ஓடட்டும், இந்த படத்தில் நம்ம என்னென்ன மெருகேற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றுவோம், டைம் எடுத்து பண்ணுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு மோஸ்டான டைம் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய பட்ஜெட்டை உருவாக்குற படம்ன்றனால கொஞ்சம் பெரிய டைம் எடுத்துக்கிது போல். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.